ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி போனோங்கிறத சொல்லிடுறேன். எப்பவும் போல் நாங்கள் இங்கே பவுட்டனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துவிட்டோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் அப்படி தான் வருவோம். கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தான் ட்ரெயின் வர்றதுக்கு அவசரமாக நம்ம கீழேருந்து மேலே வந்து வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பொறுமையாக மேலே வந்து வெயிட் பண்ணி கூட போகலாம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வருவோம். அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ நல்லா இருந்தது கிளைமேட்டு கொஞ்சம். அதனால நல்லா வெளிச்சமாக இருந்தோம். அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப வெளிச்சமாக இல்லை, பட் ஸ்டில் லைட்டாக இதாக தான் இருந்தது. ஆனாலுமே அந்த லைட்லாம் பாருங்கள் நல்லா பளபளன்னு நல்லா மின்னி எரியுது. சூப்பராக இருந்தது பார்க்க. அதை அப்படியே வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதுவே நாங்கள் வந்து மேலே தான் இருக்கோம். அந்த மேலே வர ஒருத்தவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. எங்கள் ட்ரெயினும் வந்துருச்சு. நாங்கள் ஏறிட்டு அது அடுத்த ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. அங்கேயும் இறங்கி நாங்கள் திரும்ப வந்து வந்தாச்சு. திரும்ப இன்னொரு ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டுருந்தோம். அங்கேயுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்துவிட்டோம். அதை மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா உடனே வந்து ஏறினா நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படியே அங்கேயும் அப்படியே நான் சுற்றி பார்த்துட்ருந்தேன். இது என்ன, இந்த ஏரோ மார்க்கு இன்ட்டு மார்க் என்னங்கிறத நான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். அப்படியே நின்றுட்டு இருந்தப்போ இந்த ட்ரெயின் ஒன்று போச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஆக்சுவலி யூரோ ஸ்டார். அதாவது இங்கேருந்து நம்ம அதர் கண்ட்ரி இல்லை வேறு எதுவும் போகணும் அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டில் இது பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரெயினை புக் பண்ணி நம்ம போய்க்கலாம். அப்படியே அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். ஃபைனலாக எங்கள் ட்ரெயினும் வந்துருச்சு. அதே மாதிரி ட்ரெயினுக்கும் நான் நிறையா வந்து சொல்லியிருப்பேன். அதை நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 அப்படின்னு இருக்குது, இன்னொன்று 1 அப்படின்னு இருக்கும். இந்த சைக்கிள் சிம்பிள் இந்த மாதிரி எல்லாமே நிறையா இதில் போட்டிருக்க ஒன்றுமே நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்புறம் அதுவும் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்களும் மேலே ஏறி உக்காந்தாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து சிக்னல் போட்டிருப்பாங்க போல். மேபி அதர் ட்ரெயின் கிராஸ் ஆகிறனால அந்த இதில் பார்த்தா இந்த மாதிரி ஃபுல்லாக குட்டி குட்டி வீடு. நானும் என்னடா இவ்வளோ குட்டியான வீடெலாம் இங்கே இருக்கான்னு பார்த்தா அது ஃபுல்லாக கார்டனுக்கான இது. அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலோ இல்லை ஏதோ சம்திங் வந்து அந்த இதில் வளர்க்குறாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை வைக்கிறதுக்கு, இல்லை வந்து இந்த சூரியன் ரொம்ப படக்கூடாது, ரொம்ப வந்து கூலிங் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃப்ளாரெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி வீடாக வந்து வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படியே நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த இது வந்து நாங்கள் பார்க்கவே இதுவரை டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கப்பல் மாதிரி நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருந்தது. பட் அது என்னான்னு எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது வர ஸ்டே டியூன்டு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.